தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சியில் உள்ள அனைவரது பதவிகளையும் பறித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கட்சியில் உள்ள அனைவரது பதவிகளையும் பறித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் ஆலோசகராக இருந்தவர் பிரசாந்த் கிஷோர் ஐபேக் என்ற நிறுவனத்தை நடத்தி வந்தார். பிற மாநிலங்களில், குறிப்பாக தமிழகத்தில் கூட தமிழ்நாடு, ஆந்திரா, மேற்கு வங்காளம், பீகார் ஆகிய மாநிலங்களில் தற்பொழுது ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் வெற்றி பெறுவதற்கு அவர்தான் வியூகம் அமைத்து கொடுத்தவர் பிரசாந்த் கிஷோர். இவர் பீகார் மாநிலத்தில் ஜன் சுவராஜ் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து தேர்தலில் போட்டியிட்டார். 238 தொகுதிகளில் அந்த கட்சி போட்டியிட்டது. 5 தொகுதிகளில் வேட்பாளர்கள் பாஜகவினரால் மிரட்டப்பட்டு வாபஸ் வாங்கப்பட்டனர். ஆனால் 5 தொகுதிகளில் மட்டும்தான் இந்த கட்சி டெபாசிட் வாங்கியது. மற்ற அனைத்து கட்சி தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்தது. 3% வாக்குகளைத்தான் ஜன் சுவராஜ் கட்சி பெற்றது. தேர்தல் தோல்வி அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துள்ளது. அவரை இனிமேல் அழைத்து அரசியல் தலைவர்கள் தங்களுடைய ஆலோசகர்களாக நியமிப்பார்களா என்பது கேள்விக்குறி. இந்த சூழ்நிலையில் பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் ஒரு நாள் மௌனம் இருந்துவிட்டு தற்பொழுது அதிரடி முடிவை அறிவித்துள்ளார். கட்சியில் கிளைகள் முதல் மாநிலம் வரை உள்ள அனைத்து பொறுப்பாளர்களுடைய பதவிகளையும் பறித்துள்ளார், பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். அதாவது கட்சியில் அனைத்து பொறுப்பாளர்களுடைய பதவிகளும் பறிக்கப்பட்டது. கட்சியில் புதிதாக தேர்தல் நடத்தி அல்லது ஆலோசனை நடத்தி புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். கட்சியில் தற்பொழுது பிரசாந்த் கிஷோரை தவிர வேறு யாரும் பொறுப்பில் இல்லை. மாநில தலைவர்கள் முதல் கிளை தலைவர்கள் வரை அனைவரும் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். ஆலோசனை நடத்தி தேர்தல் நடத்தி புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக அறிவித்துள்ளார். ஜன் சுவராஜ் கட்சி ஆரம்பித்து உடனே தோல்வியை தழுவியது அந்த கட்சிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. தொண்டர்களும் அதிர்ச்சியில் உள்ளனர். தற்பொழுது கட்சியில் உள்ள அனைத்து அமைப்புகளும் கலைக்கப்பட்டுள்ளன.